வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். மதசார்பற்ற நாட்டில் இந்து கோவிலை மட்டும் எப்படி அரசு நிர்வகிக்க முடியும்? இந்த நாடை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய அடிப்படை கோரிக்கை. பாகிஸ்தான் ஒரு நாடு பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது இந்துஸ்தான் தான். இது இந்துக்களுடைய நாடு தான். இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. இதை இந்துக்கள் நாடுன்னு ஒத்துக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி தன்னிச்சையாக செக்குலர் அப்படிங்கிற வார்த்தையை, அதாவது மதசார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை நமது அரசியலமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சேர்த்துருக்காங்க. நம்ம அதை தவறுன்னு பேசிகிட்டு இருக்கோம். இந்த மக்கள் இந்த நாட்டை இந்து நாடாக நினச்சிக்கிட்டு இருக்கிறனால தான் இத்தனை காலமும் இந்த கோவில்களை அரசாங்கம் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. ஆனால் சமீப காலமாக கோவில் நிலங்கள் அபகரிக்கப்படுது. அது சம்பந்தமான செய்திகள் தொடர்ந்து வந்தவண்ணா இருக்குது. வக்பு வாரிய தலைவரே 1500 வருஷ புராண கோவில் தான், ஆனால் இது வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்னு ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்துக்கள் ஒத்துமையாக இல்லை, கேள்வி கேட்பாரு இல்லை அப்படிங்கிற நிலைமை இருக்கிறனால இன்னைக்கு இந்து விரோத கொள்கையை கொண்டுள்ள திமுக அரசு, இந்து மதத்தை ஒழிப்போம் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்ன திமுக அரசு இந்து மத கோயிலை விட்டு வெளியே செல்ல வேண்டும், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டை கலைக்கணும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. ஹெச்ஆர்என்சி சட்டம் படி நிர்வகிக்க ஆள் இல்லாத இடங்களில் கோவில் சொத்துக்களை மேற்பார்வை பார்ப்பது மட்டும்தான் அரசாங்கத்தோட வேலை. அது மொத்தத்தையும் எடுத்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது, அதிகாரிகள் தங்கள் வீட்டு வாரியத்தை அமைச்சுக்கிறது, சொந்தமாக ஏகப்பட்ட சொகுசு கார்களை வாங்கி பயன்படுத்துறது, இந்துக்களிடமிருந்தே கோவில் நிலம் அப்படின்னு சொல்லி அதை மீட்டு எடுக்கிறது, இதெல்லாம் ஹெச்ஆர்என்சி வேலை இல்லை. இந்து கோவிலுடைய சொத்துக்கள் இந்துக்களுக்கானது. அதில் வேறு மதத்தினர் இருந்தால் அவங்கள வெளியேற்றணும். அதுதான் ஹெச்ஆர்என்சி உடைய கடமையாக இருந்திருக்கணும். இந்து விரோத கொள்கை கொண்டுள்ள திமுக இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருது. இப்போ நம்ம கேட்குற கேள்வி, இது மதசார்பற்ற நாடு தானே? மதசார்பற்ற நாட்டில் ஒரு கோவிலை எதுக்கு ஒரு அரசாங்கம் நிர்வகிக்கணும்? அது ஒரு மதசார்பற்ற அரசாங்கத்தோட வேலை இல்லையே. அதை ஒரு தனியாரிடம் ஒப்படைச்சிடணும். சரி, இப்போ இந்துக்களில் யார் எடுத்து நடத்த போகிறீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஏன் கொடுக்குறீங்க? அந்தந்த ஊரில் தர்மகர்த்தான்னு காலங்காலமாக இருந்திருக்காங்க. பெரிய நன்கொடை கொடுத்தவங்க இருக்காங்க. அவங்க இடத்த கோயிலுக்கு கொடுத்தவங்கெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. இது பேரே இந்து அறநிலையத்துறை. அதை இந்து நடுவில் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் கோரிக்கை வச்சு தான் மறுபடியும் இந்து அறநிலையத்துறைன்னு கொண்டு வந்திருக்கு. அறநிலையத்துறை இந்து கோயிலில் எடுத்து எதுக்கு நிர்வாகம் பண்ணணும்? இந்து கோயிலில் மட்டும் நுழைவு கட்டணம் ஏன் வச்சுருக்கு? இந்து கோயிலில் மட்டும்தான் வாகனம் நிறுத்துறதுக்கு கூட கட்டணும், மொட்டை அடிக்கிறதுக்கு கட்டணும், எதுக்கெல்லாம் கட்டணம் வசூல் பண்ணணுமோ அதையெல்லாம் வசூல் பண்ணுறாங்க. ஏன் வசூல் பண்ணணும்? இதில் இன்னொரு வாதம் வைக்கப்படுது. என்னென்னா, இது சிவ மதம் விஷ்ணு மதம் இந்து மதம்னு ஒன்று கிடையாது. இந்து மதத்தில் சிவமதம் விஷ்ணு மதம் கிராம தேவதைகள் இயற்கை வழிபாடு எல்லாம் சேர்ந்தது தான் இப்போ இந்து மதமாக நம்ம வழிபாடு பண்ணுறோம். இது ஒரு பதத்தில் குறிப்பிட்டதில் இவங்களுக்கு என்ன கஷ்டம்? தொடர்ந்து இந்துக்களுக்கு தொந்தரவு செய்வது மட்டும்தான் இவங்களோட வேலையாக இருக்குது, குறிக்கோளாக இருக்குது. இப்போ ஒரு பிரச்சனை, இந்து விரோத அரசுகள் எப்படியெல்லாம் செயல்படுறாங்க பாருங்கள். தமிழ்நாடு பதிவு பண்ணாத பேருந்துகள் ஓடுவதற்கு தடை அப்படின்னு தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு புரியாத ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் போகிற வண்டி தமிழ்நாடு வண்டி மட்டும்தான் போகணுன்னா, அப்போ அங்கே இருக்கிறவன் அவன் சொல்லுவான்ல, இது பெங்களூரு, இங்கே கர்நாடகா வண்டி மட்டும்தான் வரணும்னு. அப்போ எல்லாம் மாநில எல்லைகளோடு நிறுத்திக்கிடுவாங்களா? ஒன்றும் புரியல. இவங்க தமிழ்நாடு இந்தியாவோட ஒரு பகுதி, தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ண வண்டி தான் தமிழ்நாட்டில் ஓடணும் அப்படின்னு சொல்கிறது சட்ட விரோதம். அப்படி ஒரு பிரச்சனை கிளப்பும் போது கேரள அரசாங்கத்துக்கு கூட ஒரு சிக்கல் வருது. மற்ற மாநில பேருந்துகள் இங்கே ஓடுனா அதை சீஸ் பண்ணுவேன்னு தமிழக அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அது என்ன பிரச்சனையாக மாறுதுன்னா, கேரளாவில் இருக்கிற ஒரு மந்திரி என்ன சொல்கிறார், தமிழக வாகனங்கள் கேரளாவுக்கு வரும், சபரிமலை சீசன் வெகு விரைவில் வருது, அங்கேருந்து தான் இங்கே பக்தர்கள் வர வேண்டி இருக்குது, வரும்போது தமிழ்நாட்டு வண்டியெல்லாம் நாங்கள் சீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. இப்போ இவங்க இந்த இந்து விரோத திமுக அரசு என்ன சொல்லும்? சந்தோஷப்படும். ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்து மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. இவங்க பக்கத்து மாநிலத்தில் போய் சாமி கும்பிட்டா என்ன, கும்பிடலைன்னா என்ன, இவங்க கும்பிடக்கூடாது, ஒத்துமையாக இருக்கக்கூடாதுன்றது தானே இவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. தமிழக அரசாங்கம் இந்து மத மக்களுடைய கஷ்டங்களையும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இதெல்லாம் இந்து மத விரோதமான போக்குன்னு காட்டுது. நன்றி, வணக்கம்.